கண்டிப்பாக பாலியல் குற்றச்சாட்டுகளுக்கு உடனடியாக ஒரு தண்டனை கிடைக்க வேண்டும். அதை தவிர வேற எந்த தீர்வுமே கிடையாது, பயமே கிடையாது. எந்த ஒரு குழந்தை மேல கை வச்சாலோ இல்ல எந்த ஒரு பெண்கள் மேலேயோ இந்த கூட்டு பாலியல் வன்கொடுமை, எந்த ஒரு வன்கொடுமை நடந்தாலும் அதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். இதுல இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கோம், ரொம்ப ரொம்ப சின்ன குழந்தைங்க எல்லாம் பாதிக்கப்படுறாங்க. அதுக்கு ஒரு வருஷம் 2 வருஷம் எல்லாம் பொறுமையாக கேஸ் எல்லாம் நடத்திட்டு இருக்க முடியாது. இன்றைய நிலைமையில பாத்தீங்கன்னா போக்சோ நீதிமன்றங்கள் 20, அதாவது சிறப்பு நீதிமன்றங்கள் 20 தான் இருக்குது. குறைந்தது 50வது இருக்க வேண்டும் என்பதுதான் விதி. 50வது சிறப்பு நீதிமன்றங்கள் இருந்தாதான் இந்த மாதிரி பாலியல் வழக்குகளை உடனடியாக விரைந்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள முடியும். ஆயிரக்கணக்கான வழக்குகள்ல விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படாமல் இருக்கிறது. அப்பனா தப்பு பண்ணீங்களா இல்லையான்னு கேக்குறது கூட இங்க நாதி இல்ல. அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குது. அதனால நீதிமன்றங்கள் அதிகப்படுத்தப்பட வேண்டும். அதே போல 1 மாசத்துல தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். நம்மளை பொறுத்த வரைக்கும் அதான் முக்கியமான ஒரு விஷயம். ஒரே ஒரு மாசத்துல, ஏன்னா இது விஷயம் தெரிஞ்சு போச்சு, யார் தப்பு பண்ணாங்க, யார் அதுல பாதிக்கப்பட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. இனிமேல் அதை ஒரு 6 மாசம் 1 வருஷம் வழக்கை நீடித்திருக்க கூடாது. அடுத்ததாக இந்த மாதிரி தப்பு பண்றவங்களுக்கு உடனடியா தண்டனை, மரண தண்டனைன்னு ஒண்ணு கொடுக்கப்பட வேண்டும் என்பதுல நம்ம பெண்களாகிய நாங்கெல்லாம் உறுதியாக இருக்கிறோம். கட்சி கொள்கைகள் என்னவாக வேணாலும் இருக்கட்டும், ஆனால் ஒரு குழந்தைய மேல் கை வைத்து அந்த குழந்தைய இவ்வளவு பெரிய துன்புறுத்துக்கு உள்ளாக்கிய அத்தனை கைவர்களுக்கு, அந்த ராட்சசர்களுக்கு உடனடியாக இந்த மரண தண்டனை என்பது கண்டிப்பாக வழங்கப்பட வேண்டும். அப்படி இருந்தாதான் பயப்படுவாங்க அடுத்ததா இன்னொரு குழந்தை மேல கை வைக்க. கண்டிப்பாக பாலியல் குற்றச்சாட்டுகளுக்கு உடனடியாக ஒரு தண்டனை கிடைக்க வேண்டும். அதை தவிர வேற எந்த தீர்வுமே கிடையாது, பயமே கிடையாது. எந்த ஒரு குழந்தை மேல கை வச்சாலோ இல்ல எந்த ஒரு பெண்கள் மேலேயோ இந்த கூட்டு பாலியல் வன்கொடுமை, எந்த ஒரு வன்கொடுமை நடந்தாலும் அதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். இதுல இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கோம், ரொம்ப ரொம்ப சின்ன குழந்தைங்க எல்லாம் பாதிக்கப்படுறாங்க. அதுக்கு ஒரு வருஷம் 2 வருஷம் எல்லாம் பொறுமையாக கேஸ் எல்லாம் நடத்திட்டு இருக்க முடியாது. இன்றைய நிலைமையில பாத்தீங்கன்னா போக்சோ நீதிமன்றங்கள் 20, அதாவது சிறப்பு நீதிமன்றங்கள் 20 தான் இருக்குது. குறைந்தது 50வது இருக்க வேண்டும் என்பதுதான் விதி. 50வது சிறப்பு நீதிமன்றங்கள் இருந்தாதான் இந்த மாதிரி பாலியல் வழக்குகளை உடனடியாக விரைந்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள முடியும். ஆயிரக்கணக்கான வழக்குகள்ல விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படாமல் இருக்கிறது. அப்பனா தப்பு பண்ணீங்களா இல்லையான்னு கேக்குறது கூட இங்க நாதி இல்ல. அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குது. அதனால நீதிமன்றங்கள் அதிகப்படுத்தப்பட வேண்டும். அதே போல 1 மாசத்துல தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். நம்மளை பொறுத்த வரைக்கும் அதான் முக்கியமான ஒரு விஷயம். ஒரே ஒரு மாசத்துல, ஏன்னா இது விஷயம் தெரிஞ்சு போச்சு, யார் தப்பு பண்ணாங்க, யார் அதுல பாதிக்கப்பட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. இனிமேல் அதை ஒரு 6 மாசம் 1 வருஷம் வழக்கை நீடித்திருக்க கூடாது. அடுத்ததாக இந்த மாதிரி தப்பு பண்றவங்களுக்கு உடனடியா தண்டனை, மரண தண்டனைன்னு ஒண்ணு கொடுக்கப்பட வேண்டும் என்பதுல நம்ம பெண்களாகிய நாங்கெல்லாம் உறுதியாக இருக்கிறோம். கட்சி கொள்கைகள் என்னவாக வேணாலும் இருக்கட்டும், ஆனால் ஒரு குழந்தைய மேல் கை வைத்து அந்த குழந்தைய இவ்வளவு பெரிய துன்புறுத்துக்கு உள்ளாக்கிய அத்தனை கைவர்களுக்கு, அந்த ராட்சசர்களுக்கு உடனடியாக இந்த மரண தண்டனை என்பது கண்டிப்பாக வழங்கப்பட வேண்டும். அப்படி இருந்தாதான் பயப்படுவாங்க அடுத்ததா இன்னொரு குழந்தை மேல கை வைக்க.